ஹாய் மகா, எல்லாரும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது இல்லை? நாங்கள் ஒரு காரியமா மார்த்தாண்டத்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் நடக்கிறது நீங்களே பாருங்க. நான் மட்டும் கேட்டேலாம் யாருக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா? இப்போ மனசிலாச்சா நான் எதுக்கு மார்த்தாண்டத்துக்கு போயிருக்கேன்னு. எனக்கு என்ன தெரியல, நான் காலேஜ் படித்தோமா இந்த முட்டை பப்ஸ் தின்ன ஞாபகம் எனக்கு வந்து, அதுவும் இப்போ மழை நேரமா சூடோட முட்டை பப்ஸ் தின்னணும் போல இருந்து எனக்கு ஆளை நான் மாட்டு வலிச்சு எடுத்துட்டு அங்கே இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சிஎஸ்சி சர்ச் இருக்குல்ல, அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. நான் முன்னே இந்த கடைக்கு காலேஜ் டைமில் அந்த நேசமணி காலேஜில் படிச்சிருந்த டைம் இந்த கடை இன்னும் ஒரு 2-3 கடை தான் இருக்குது. இப்போ தானே நிறைய கடை வந்து, அந்த டைம் பேக்கரி இருந்தேன்னா இது 1-2 கடை இருக்குது. இங்கேருந்து நான் முட்டை பப்ஸ் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இங்கே முட்டை பப்ஸ் தின்னுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையை தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? கரெக்டாக அந்த சிஎஸ்சி சர்ச் நேரம் ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கேக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வேண்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். அதுக்கப்புறமா எனக்கு ஆளுக்க மனக்குமுறையில் நான் பாட்டாக பாடியிருக்கேன், நீங்களே கேளுங்க. அந்த பாவத்தை இன்னும் தூது வந்தது அது ஏன்னா ஆளு சொல்லுது கல்யாணம் ஆன எல்லா ஆணுங்கள வாழ்க்கையும் இப்படிதான். சரி, ஓகே, பாய்.